வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு அக்டோபர் மாதத்துடைய 5 மற்றும் 6ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அக்டோபர் 5 உலக ஆசிரியர்கள் தினம். செப்டம்பர் 5 தேசிய அளவில் ஆசிரியர்கள் தினம் அனுசரிப்போம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை அனுசரிக்கும் விதமாக தான் செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம் நம்ம அனுசரிச்சிட்ருக்கோம். ஸோ இது உலக ஆசிரியர்கள் தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. ஸோ இந்த தினத்துக்குரிய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்விக்கான புதிய சமூக ஒப்பந்தத்தை நோக்கி என்பது தான் இந்த தினத்திற்குரிய கருப்பொருள். அடுத்து தமிழகத்தில் வள்ளலாரின் பிறந்த தினமும் நம்ம அனுசரிக்கிறோம். அக்டோபர் 5ஆம் தேதி தான் அவருடைய பிறந்த தினம். 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தான் பிறந்திருப்பார். ஸோ இவருடைய பிறந்த தினமும் நம்ம 2021 முதல் தனிப்பெரும் கருணை தினமாக அனுசரிச்சுட்டு வரோம். அக்டோபர் 6 உலக பெருமூளை வாதநோய் தினம். உலக பெருமூளை வாதநோய் தினம். இந்த தினம் அக்டோபர் 6ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. ஸோ இந்த தினத்துக்குரிய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹேஷ்டேக் வரும். தனித்துவமான சிபி அப்படின்றது, சிபி என்பது இங்கிலீஷுடைய டிரான்ஸ்லேஷனை தான் இந்த இடத்துல கொடுக்குறோம். யூனிக்யூ சிபி என்பது செரிபரல் ப்ளஸ் அப்படின்றது தான் இந்த சிபி என்பதற்கான விரிவாக்கம். ஸோ அக்டோபர் 6 உலக பெருமூளை வாதநோய் தினம். பிரதமரின் கிசான் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின்படி 2 ஹெக்டர் வரையிலான நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் பார்த்தோன்னா 2019 தொடங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 3 தவணையாக ரூபாய் 6000 வீதம் நிதி வழங்கும் வகையிலாக தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம். இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரதமர் அவர்கள் தற்பொழுது 18வது தவணையாக ரூபாய் 20,000 கோடி விடுவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த கிசான் திட்டத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது பி. சுசீலா அவர்கள் மற்றும் மு. மேத்தா என்ற நம்ம தமிழறிஞர் தெரியும். ஸோ இருவருக்கும் தான் இந்த விருது இப்போது வழங்கப்படுகின்றது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது பி. சுசீலா அவர்களுக்கும் மு. மேத்தா அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட உள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு, அதாவது SCO அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாநாடு 2024 எங்கே நடைபெற உள்ளதுன்னா, இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது. ஸோ இந்த அமைப்புடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெய்ஜிங்கில் இருக்குது. 2001 தான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. ஸோ இதில் எந்தெந்த நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாமே உறுப்பு நாடுகளாக உள்ளது. ஸோ இந்த வருடம் ரொம்ப முக்கியமாக என்னென்னா பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது. ஸோ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பிசிசிஐயின் ஊழல் தடுப்பு அமைப்பு. இந்த பிசிசிஐயின் ஊழல் தடுப்பு அமைப்புடைய புதிய தலைவராக சரத்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, NIAவின் முன்னாள் தலைவர் மற்றும் ஒரு IPS அதிகாரி. இவர் தான் பிசிசிஐயின் ஊழல் தடுப்பு அமைப்புடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து உலகளாவிய மேன்மைத்துவ விருது. உலகளாவிய மேன்மைத்துவ விருது யாருக்கு இந்த வருடம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வினோத் பச்சான் என்ற நபருக்கு வழங்கப்பட உள்ளது. இவர் இந்தி திரைப்பட ஒரு தயாரிப்பாளர். இவருக்கு தான் இந்த வருடம் இந்த விருது கொடுக்கப்பட உள்ளது. இது எங்கேருந்து வழங்கக்கூடிய விருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்ற அமைப்பின் சார்பில் வழங்கக்கூடியது தான் இந்த விருது. இந்திய சினிமா துறையின் இவருடைய பங்களிப்பிற்காக இந்த விருது வினோத் பச்சான் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. ஸோ இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்ற அமைப்பின் மூலமாக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் சார்பில் இந்த விருது வழங்கப்பட உள்ளது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி, மலபார் இராணுவ பயிற்சி 2024. இதில் தொடங்கப்பட்ட போது, அதாவது 1992 இந்தியா அமெரிக்கா இணைந்து பயிற்சி நடத்தினாங்க. அதன் பிறகு ஸ்குவாட், அதாவது 4 நாடுகள் சேர்ந்து இந்த அமைப்பில் இப்போது போர் பயிற்சிகள்லாம் நடத்திட்டு வராங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த 2 நாடுகளும் தற்பொழுது இணைந்து மொத்தம் 4 நாடுகளாக மலபார் இராணுவ பயிற்சி ஒவ்வொரு வருடம் நடைபெற்று வருகின்றது. 2024 எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ளது. அடுத்தபடியாக லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல்.
குழல் வடிவ நுண்ணுயிரியான லெட்டோஸ்பைரா எனப்படும் அந்த பாக்டீரியாவிலிருந்து இது வந்து விலங்குகளுக்கு பரவி விலங்குகள் மூலயமாக மனிதர்களை பாதிக்கக்கூடியது தான் இந்த லெட்டோஸ்பைரா அப்படின்ற ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த லெட்டோஸ்பைரோசிஸ் அப்படின்ற எலிக்காய்ச்சல் வந்து மனிதர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த லெட்டோஸ்பைரோசிஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து அதை நம்ம நடப்பு நிகழ்வுகளில் பார்க்குறோம். ஸோ லெட்டோஸ்பைரோசிஸ் அப்படின்றது ஒரு எலிக்காய்ச்சலுக்கான ஒரு நோய். அது வந்து பாக்டீரியா மூலமாக தான் பரவுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தபடியாக தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்காங்க. மகிழ்முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து குழுவாக இணைந்து செயல்படுதலை ஊக்குவிக்கணும். ஸோ சமூகத்தில் அவங்கள ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக அரசு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், அதாவது அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு இடையான தலைமை பண்பை வளர்க்கும் விதத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற பெயரில் மகிழ்முற்றம் அப்படின்ற மாணவர் அமைப்பு வந்து தொடங்குறாங்க. எவ்வளவு அதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 2 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாணவர்களுக்கு குழுவாக இணைந்து செயல்படுதல் அப்படின்ற எண்ணத்தை ஊக்குவிக்கணும், சமூக மனப்பான்மையை வளர்க்குறது, வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு வந்து இருக்கணும் அப்படின்றது. அடுத்து வந்து மாணவர்களுக்கு அரசியல் அறிவு, இது எல்லாத்தையும் வளர்க்கும் நோக்கமாக தான் வந்துட்டு மகிழ்முற்றம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட புதுமை பெண், தமிழ் புதல்வன், இதெல்லாமே பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது. அப்புறம் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம், இந்த வினாக்கள் எல்லாமே வந்து வர எக்ஸாம்ஸில் எல்லாமே கேட்டுகிட்டே வராங்க. அதாவது புதுமை பெண் திட்டம், இந்த குழந்தைகளுக்கு காலையில் உணவு வழங்குகிற திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் திட்டம்னா குரூப் 1 எக்ஸாம்லேயே வந்து கேட்கப்பட்ட கேள்விகள். அதே போல் தான் இந்த மகிழ்முற்றம் அப்படின்ற ஒரு திட்டமும் பள்ளி மாணவர்களுக்காக வந்து தொடங்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ் ஊக்குவிக்கும் விதமாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த பெயர்களை வந்து இன்னும் ஆழமாக மாணவர்கள் மத்தியில் வந்து கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை, வான்வழி பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வந்து DRDO வந்து நடத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்க பொக்ரானில் தான் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. மிக குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை தான் வந்து நடத்தியிருக்காங்க. இதோடைய பேரா விஷோட்ஸ் அப்படின்றத விதமாக சூட்டி தான் இந்த ஏவுகணை சோதனையை செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து 4ஆம் தலைமுறை தொழில்நுட்பமாக பார்க்கப்படக்கூடியதாக உள்ளது. ஸோ இந்த சோதனையை நடத்தியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா DRDO நடத்தியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 5 மற்றும் 6ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை ஒரு ரீகேப் பார்த்துடலாம். அக்டோபர் 5 உலக ஆசிரியர்கள் தினம் மற்றும் வள்ளலார் அவர்களுடைய பிறந்த தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அக்டோபர் 6ஆம் தேதி உலக பெருமூளை வாத நோய் தினமாக கருதப்படுகின்றது. பிரதமரின் கிசான் திட்டம் 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துடைய தற்பொழுது 18வது தவணையாக 20 கோடி விடுவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது P. சுசிலா மற்றும் மு. மேத்தா அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து எங்கே நடைபெற இருக்குன்னா பாகிஸ்தானில் நடைபெற இருக்கு இந்த வருடம். ஸோ BCCIயின் ஊழல் தடுப்பு அமைப்பின் புதிய தலைவர் சரத்குமார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. உலகளாவிய மேன்மைத்துவ விருது ஹிந்தி திரைப்பட தயாரிப்பாளரான வினோத் பச்சான் அவர்களுக்கு இவ்விருது இந்த வருடம் வழங்கப்பட உள்ளது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்ற அமைப்பின் சார்பில் தான் இவ்விருது வந்து வழங்கப்பட உள்ளது. அடுத்து முக்கியமான போர் பயிற்சி மலபார் இராணுவ பயிற்சி 2024. இதில் வந்து அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் இந்த 4 நாடுகளும் இணைந்து இந்த போர் பயிற்சி எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ளது. லெட்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல், இந்த எலிக்காய்ச்சல் வந்து பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். இது வந்து விலங்குகளுக்கு பரவி விலங்குகள் மூலம் மனிதர்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ இந்த நோயை வந்து தடுக்கிறதுக்கான கட்டுப்பாட்டு திட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. மகிழ்முற்றம் அப்படின்ற ஒரு பள்ளி மாணவர்களுக்காக வந்து தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக 5 குழுக்களாக பிரித்து செயல்படும் விதமாக ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற பெயரில் மகிழ்முற்றம் மாணவர் அமைப்புன்னு ஒரு அமைப்பு வந்து தொடங்கப்பட உள்ளது. ஸோ வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. DRDO வந்து பொக்ரானில் நடத்தியிருக்காங்க.
ஸோ அதை மட்டும்தான் நம்ம இந்த 6 மற்றும் 5 மற்றும் 6ஆம் தேதியில் பார்த்த நடப்பு நிகழ்வுகள். அடுத்தபடியாக அடுத்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துடைய நடப்பு நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.